இயற்கைக்கு நன்றி. வெல்கம் டு அன்புடன் சில மணித்துளிகள். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் மொழியில் BA, MA கோல்ட் மெடல், MPhil மற்றும் PhD பட்டம் பெற்றவர். தமிழ் லெக்சிகனில் சொல் தொகுப்பாளராக பணியாற்றி தமிழில் புதிய சொற்கள், திருவிகாவின் தலையங்கம் போன்ற நூல்களை எழுதி பல நூல்களுக்கு உரையும் எழுதி முடித்துள்ளார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த முனைவர் ஆனந்தி அவர்களை நமது பாட்காஸ்டிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஆனந்தி அவர்களே. வணக்கம். நம்ம பாட்காஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, தமிழின் பெருமையை அறியாத இந்த தலைமுறையினர் அதை கற்பதில் ஆர்வம் காட்டுறதில்லை. அது ஏன்? அதை ஆர்வத்தை தூண்டுறதுக்கான சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆனந்தி அவர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சு உரையாடி மகிழ்வோம். நம்ம மாணவர்களுக்கு என்னதான் தாய்மொழி தமிழா இருந்தாலும் அந்த தமிழ் பாடத்தை கற்கிறதுக்கு ஆர்வமோ முயற்சியோ காட்டுறதில்லை. அது ஏன்? குறிப்பா சின்ன வயதுல இருந்தே குழந்தைங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் என்ன பண்ணணும், தமிழ் மொழியோட முக்கியத்துவத்தையும் அதோட சிறப்பையும் சொல்லி தமிழ் கத்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டணும். குழந்தைங்க பிறந்த உடனே ABCD இந்த ஆங்கில எழுத்துக்களை கற்பிக்கிறதுல இருக்கிற மோகமானது இப்ப நிறைய வளர்ந்துருச்சு. AIE கற்றுக் கொடுக்கறத விட ABCD கற்றுக் கொடுக்கறது தான் பெருமையா நினைக்கிறாங்க. அதை சொல்றதுதான் பெருமையா நினைக்கிறாங்க. அதோட பள்ளியில சேர்த்த பிறகு தமிழ்ல எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஆங்கில மொழியில 26 எழுத்துக்கள் தான் சொல்றாங்க. ஆனா அதே தமிழ் மொழியில 247 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவ்வளோ எழுத்துக்களை நம்ம மொத்தம் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மலைப்பு குழந்தைங்களுக்கு உருவாயிடுது. இப்ப உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இந்த முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் அந்த முதல் எழுத்துக்களை மட்டும் படிச்சுட்டு அதுல இருந்து மீதி இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்களை உருவாக்கலாம். அப்போ எழுத்துக்களே உங்களுக்கு மொத்தம் 30 தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குழந்தைங்களுக்கு அடிப்படையிலேயே விதைச்சு அது மூலமா தான் மற்ற எழுத்துக்கள் உருவாகுது. ஒலிப்பு முறைகள் அதை கொண்டுதான் உருவாகுது. தமிழ் ரொம்ப எளிமையானது அப்படின்ற கருத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்கள கற்பிக்க வச்சோம்னா தமிழ் ஈஸியா இருக்கும். இதோட பள்ளியில பாத்தீங்கன்னா பாடங்கள் எல்லாமே இப்போ ஆங்கில வழிக்கல்வி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி முறையில 4 பாடங்கள் இருக்குன்னா 4 பாடங்களுமே ஆங்கிலத்துல. ஒரே ஒரு மொழி கல்வின்றப்ப அந்த ஒரு பாடம் மட்டும்தான் தமிழா இருக்கு. இந்த தமிழை கற்பிக்கிறதுன்னும் போது அந்த தமிழ் மொழியை மட்டும்தான், அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அவர் அந்த பாடத்தை மட்டும்தான் அவர் தமிழ்ல படிக்கிறார். அப்படின்னும் போது அது தமிழ் ஒரே ஒரு பாடம் தான். அது அவங்க கொஞ்சம் கடினமா அதை நினைச்சு படிக்கிறாங்க. அது இல்லாம மற்றபடி நம்ம வீட்லயும் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வேற தமிழ்ல புத்தகங்கள் அது போலலாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா அவங்களுக்கு தமிழ்ல ஆர்வம் ஏற்படும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாளிதழ்கள்ல வாங்கி தமிழ் நாளிதழ்கள் அதுல வரக்கூடிய இணைப்புகளை படிக்க வைக்கிறதோ, நாளிதழ்களை படிக்க வைக்கிறதோ, இப்படிதான் அவங்களுக்கு ஆர்வத்தை ஊட்ட முடியும். மாணவர்களோட பார்வையில எழுத்துப்பிழை, தமிழ் பாடத்தை, தமிழ் வார்த்தைகளை வாசிப்பதற்கான சிரமம், இதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம்? வாசிக்கிறதுங்கும் போது அவங்க அடிப்படையா சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்குறப்போ ஒரு எழுத்தையும் கற்றுக் கொடுக்குறப்ப முதல்ல ஆங்கில மொழியில எப்படி கற்று தராங்களோ அது போல 2 லெட்டர் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் 3 லெட்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், இது போல 3 எழுத்து சொற்கள், 2 எழுத்து சொற்கள், 1 எழுத்து சொற்கள், இப்படியெல்லாம் படிப்படியா அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். வார்த்தைகளை எப்படி பேசுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முறையை ஒரு அந்த எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போயிட்டு அவங்க கையில நிறைய வார்த்தைகளை சின்ன வயசுலயே அறிமுகப்படுத்தணும். அதுக்கேற்ற கல்வி முறை இருக்கணும். அப்ப கற்றுத்தரும் போது முந்தியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு வார்த்தைகளையும் நம்ம இப்ப தவறின்றி எழுதணுன்றதுக்காக டிக்டேஷன் சொல்லிட்டு அவங்கள கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லி எழுத வைப்பாங்க. அது போன்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது இல்லை. அந்த ஒரு நிலை இருந்து பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தையை நீ எழுது, சரியா எழுதிருக்கியா பார்க்கலாம், இது போன்ற நிலைமை வந்துச்சுன்னா அந்த பிழைகளை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையும். அப்புறம் அவங்க படிக்கிறதுக்குன்னு போது எழுத்து கூட்டி படிக்கிறது. இப்ப வார்த்தைகளை சொன்னீங்க இல்லையா, இப்ப சொன்ன இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம
2 எழுத்து வார்த்தைகள், 3 எழுத்து வார்த்தைகள், இது போலலாம் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கும் போதும், நிறைய தமிழ் புத்தகங்களை அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கிற போதும் அது என்ன ஆகும், பிழைகள் வந்து குறையும். பிழைகள் வந்து உடனே குறையாது. ஏன்னா மயமொழி பிழைங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ ஒலிப்பு முறையை கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டோம்னா, இப்போ சுடு, சூடு இந்த மாதிரிலாம் எழுத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரிலாம் எழுத்துக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒலிப்பு உச்சரிக்கும் போது அவங்க ஒரு தடவை தவற எழுதும் போதே நீங்கள் அதை படித்து காமிக்க சொல்லி இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நம்ம வந்து அதுக்கு அவங்க உச்சரிக்கிறத வச்சு, இல்லையே இது வந்து சூ தானே இருக்கு, சூடு, நீ உச்சரிக்க சொல்லும்போது சூ அப்படின்னு நீட்டி தானே சொல்ற, இது நெடில், அதனால வந்து இது இப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குறில் நெடில் பிழைகளை வந்து பெரும்பாலும் தவிர்த்துக்குவாங்க. இப்ப இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மயமொழி எழுத்துக்கள் தான். அந்த நா, சின்ன நா, பெரிய நா போடுறது, ரா ரா வேறுபாடு, இது போலதான் இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான பிழைகளை எப்படி சரி பண்ணலாம்னா, நிறைய வந்து படிக்கிறது மூலமாக இந்த டிக்டேட் பண்ணி அவங்கள திருத்துறது, அதை இது போல தான் திருத்த முடியும். சாதாரணமாக திருத்திட முடியாது. அதனால வந்து இந்த மாதிரியான முறைகள்லாம் கொண்டு வந்தால் எழுத்து பிழைகள் தவிர்க்க. இலக்கணத்தை பற்றி பேசுவோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்போ ஆசிரியர் இலக்கணம் ஒரு விளக்கெண்ணை அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்போ இலக்கணத்து மேல எங்களுக்கு ஆர்வமே இல்லை. இப்போ இந்த தலைமுறையினரும் இலக்கணத்தை வெறுக்கிறாங்க, தமிழ் பாடத்தையே வெறுக்கிறாங்க, இலக்கணத்தை இன்னும் வெறுக்கிறாங்க. அதற்கான காரணங்களும் வழிமுறையும். இலக்கணம் வந்து மிகவும் ஈஸி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து சொல்லி கொடுக்குற முறையில இருக்கு. எங்களோட ஆசிரியர் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய அந்த மொழியிலேயே வந்து இலக்கணம் இருக்கு. அதன் அடிப்படையில சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து உயர்திணை, அக்திணை இப்படியெல்லாம் சொல்றது, திணை வந்து 2 வகைப்படும், உயர்திணை, அக்திணை இப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா திணைனா என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். இதையே வந்து என்னோட ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்கும்போது ஒரு கதையா சொல்லி, ஒரு மனிதன் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கு, இவங்க உயிர் இருக்கிறதுனால இந்த மனிதனுக்கு என்னென்ன இது இருக்கு, அவங்க செயல்படுறது, அதோட பேசுறது, சிந்திக்கிற திறன், இது போலலாம் இருக்கு. இவங்க வந்து உயர்வு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு, ஆனால் அதில் என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது, அந்த ஒரு இல்லை, அந்த ஒரு ஆற்றல். எனவே இதெல்லாம் வந்து 5 அறிவு உடையது. இதெல்லாம் வந்து அல்திணை, அல்திணை, திணைன்னு சொல்லிட்டு திணை, அதாவது திணை அல்லாதது அப்படிங்கிற மாதிரி அற்றிணை அப்படின்னு சொல்றாங்க. உயர்வு அல்லாத திணை, அற்றிணை அப்படின்னு சொன்னாங்க. இது போல எளிமையா வந்து இலக்கணத்தை சொல்லி கொடுக்கணும். அதாவது சொல் இலக்கணம், சொல்ல இருந்து தொடங்கும். சொல், எழுத்து, எழுத்துல இருந்து எழுத்து, சொல்லு, அதுக்கப்புறம் பொருள். இது போல எழுத்து இலக்கணம்னா எப்படி, எழுத்துன்னு இந்த நம்ம சொல்ற உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், இதான் இலக்கணத்துல வரும். இலக்கண நூல்கள்லயும் இப்படிதான் வந்து உயிர் எழுத்துக்கள் சொல்லிட்டு மெய் எழுத்துக்கள் சொல்லிட்டு இதுல இருந்து எப்படி வந்து வார்த்தைகள் உருவாகுது, 2 எழுத்து சேர்றப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இது போலலாம் புணர்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுக்கு போவாங்க. பெயர் சொல், வினை சொல் அப்படின்னு சொல்லிட்டு. பெயர்னா என்ன, இப்ப நம்மளோட பெயர்களை சொல்றது பெயர் சொல். வினைக்கும் போது ஒரு விளையாட்டு, நீ ஒரு கட்டளை எடுறன்னா அதுதான் வந்து வர்பு. அது போலலாம் சொல்லி கொடுத்து அதை வந்து நம்மளோட அன்றாட வாழ்வோடவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழியோடவும் தொடர்பு படுத்தணும். ஏன்னா இலக்கணம்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு மொழியை தவறின்றி பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுறதுதான் இலக்கணம். அதனால நம்ம வந்து இலக்கணத்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே இலக்கணம் போது இது வந்து இதுதான். இப்ப பண்பு தொகை, வேற்றுமை தொகை, இந்த மாதிரியான தொகைகள்லாம் ஏன் வருது, ஏன் இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் வந்து எழுத்து பிழையை தவிர்க்கும் போது இந்த சந்தி பிழை அப்படின்னு வரும். அதெல்லாம் தவிர்க்கிறப்ப நம்ம வந்து இந்த தொகையில வந்து இது வராது, இந்த தொகையில வந்து ஒற்று வரும், இந்த தொகையில வந்து வராது, இது போலலாம் வரும். இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஒரு கிராமர் படிக்கிறோம்னா இது எதுக்காக நம்ம படிக்கிறோம், தவறின்றி இந்த தமிழ் எழுதுறதுக்கு இது பயன்படுது. அது போல சொல்லி இலக்கணத்தை வந்து எளிமைப்படுத்தி ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கும் போதும் அன்னைக்கு இருந்த எடுத்துக்காட்டியே அந்த சொற்களையே அது பயன்பாட்டில் இருக்காது. அன்னைக்கு கிராமர்ல அன்னைக்கு இருந்த சொல்ல இன்னைக்கு இருக்காது. அந்த மாதிரியான சொற்களை எடுத்து இன்றைக்கு அவனுக்கு தெரிஞ்ச சொல்லா சொல்லி உதாரணத்தை எளிமையாக்கி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா இலக்கணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அருமையான விளக்கம். இப்போ நம்ம பசங்க தமிழோட அர்த்தத்தை சொல்லணும்னா கூட அதை ஆங்கிலம் வழியில சொன்னாதான் புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நன்றி சொன்னாவே அந்த வார்த்தை என்னன்னு தெரியாம தேங்க்யூன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியுது. நம்மலாம் படிக்கிறப்போ
ஆங்கில வார்த்தையே தமிழ்லையும் இப்ப அறிவியல் வார்த்தையே தமிழ்லையும் அப்படி சொல்றப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த தலைமுறையினருக்கு எல்லாமே ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியுது, ஹிந்தியும் உட்பட. நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்? இப்ப ஒரு நாட்டிலேயே வந்து அவங்க தாய்மொழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலையும் அது போல தாய்மொழிக்கு மிகுதியான முக்கியத்துவம் கொடுத்தாதான் வந்து இந்த நிலை மாறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து எழுதப்பட்டிருக்கிற, கடைகளில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விளம்பர பலகையிலேருந்து எல்லாமே வந்து இப்போ ஆங்கிலத்தில் தான் இருக்கு. அப்புறம் பெரும்பாலும் வீடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பேசுறது ஒரு சில வீடுகளில் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள்னா அவங்க வந்து ஆங்கிலத்திலேயே பிள்ளை படிக்கணும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலேயே பேசுறாங்க. பிள்ளை வந்து அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அந்த மாதிரி நிலைமையில அவன் வந்து ஆங்கிலத்திலேயே படிச்சுற மாதிரியான ஒரு பேசுற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருக்குது. கலப்பு மிகுதியா பேசும்போது நிறைய ஆங்கில மொழி கலப்புகள் இதுவும் வந்துடுது. அதனால என்ன ஆகுது, ஆங்கில மொழி தான் அவனுக்கு வந்து ஈஸியா இருக்கு, ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து தமிழ்ன்றது ஒரு கடினமான ஒரு நிலையா இருக்கு. அவங்க தான் படிக்கிற புத்தகத்திலேயே வந்து இப்ப அறிவியல்லாம் படிக்கிறாங்கன்னா தமிழ் தான் அவங்களோட தாய்மொழினாலும் அந்த அறிவியல் இது போல பாடங்களை படிக்கும்போது கணிதம் இதெல்லாம் அதுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான ஒரு ஆங்கில வார்த்தைகளுக்கு சரியான ஒரு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியாமலே ஆங்கிலத்திலேயே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இதுலயே போயிடுறாங்க. தமிழ்ல அதுக்குரிய வார்த்தைகள் என்ன அதை உணர்ந்து அவங்க படிச்சாதான் அவங்க ஒரு இருமொழியாளர்களாகிற ஒரு திறமை வந்து அவங்களுக்கு வரும். அப்பதான் வந்து மொழிபெயர்ப்பு பணிகள்னா அவங்க வந்து ஈடுபட முடியும். இந்த காலத்து பிள்ளைங்க வந்து அதுக்கு உரிய தமிழை வந்து தெரிஞ்சுக்காமையே வந்து ஆங்கிலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு மொழியாளர்களா வந்து மாறிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும், ஆனா வந்து தமிழ்ல வந்து என்ன வார்த்தைகள் தெரியல. அதான் நீங்க சொல்றதுக்கான காரணம். இப்போ வந்து அவங்க அதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், இப்ப நாம படிக்கிற ஆங்கில நூல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்ப படிக்கிறப்ப அதுக்குரிய தமிழ் வார்த்தைகள் என்ன அதை தமிழ்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கான தமிழ் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி போறப்பதான் அவங்க வந்து இருமொழியாளர்களாகவும் அவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் தமிழ்ல தொடர்புடையவர்களாகவும் இருக்கணும். இருமொழியாளர்கள், அருமையான வார்த்தையை சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வியும் தொடர்ந்து இருக்கு, உங்களோட பதில இருந்தே தொடர்ந்து இருக்கு. தமிழை பேசினாவே இந்த தலைமுறையினர் ஏதோ நம்ம வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரியே பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ இத உண்மையாலுமே நம்ம தமிழ் பேசுறவங்க எல்லாம் வெற்றி கிரகத்து வாசிகள் தானா? அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டு இது போல உயர்ந்த மட்டத்துல இருக்கணும்னாலும் உயர்ந்த வேலையை பார்க்கறது இந்த மாதிரியான ஒருத்தர்கள் என்ன பண்றாங்க, ஆங்கில மொழியின் மீதான மோகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மொழியின் மோகம் தான் சொல்லணுங்க. அவங்கதான் என்ன பண்றாங்க, அதனாலதான் ஆங்கில மொழி மோகத்தாலதான் என்ன பண்றாங்க, தமிழ் பேசினாலே வந்து ஒரு தரக்குறைவா எண்ணி பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. மற்ற மாநிலங்கள்ல இப்ப கர்நாடகா போன்ற மாநிலங்கள் என்ன பண்றாங்க, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தந்து அடிப்படை கல்வி ஒரு 5வது வரையிலும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப கன்னடால தான் அது வந்து மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்ல என்ன ஆயிடுது, தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடம் அப்படின்னு வச்சிருந்தாலுமே சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 10வதோட தமிழ் வகுப்பை நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேல கிடையாது, 11, 12 தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழே படிக்காத நிலைமை அதுக்கப்புறம் உருவாயிடுது. அப்போ பேசுறதும் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் பேசுனா வந்து தரக்குறைவு அப்படிங்கிற நிலைமை ஏற்படுற அளவுக்கு தமிழ் நாடுனாலும் அந்த ஒரு நிலைமை ஆங்கில மீதான மோகம் தான் இதுக்கு முக்கிய காரணம். அதனாலதான் எல்லாரும் வந்து தமிழ் பேசினாலே வந்து தரக்குறைவா பாக்குறாங்க. நம்ம நாட்டுல வந்து தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், இது வந்து ஒரு ஆட்சி மொழியா மாறணும். அந்த மாதிரி நிலைமை உருவானாதான் இது வந்து மாறும். நம்மளோட சொல் வழக்கிலேயே, அதாவது தமிழ்நாட்டுல நம்ம வீட்டுல சொல் வழக்கிலேயே அல்லாத ஜெர்மன், பிரெஞ்சு, சைனீஸ், ஜாப்பனீஸ் வரைக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அடிப்படையா பேசக்கூடிய தமிழ், சொல் வழக்கில் இருக்கக்கூடிய தமிழை, நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதை அதை புறக்கணிக்கிறாங்களே. இப்போ தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து நம்ம நாட்டுல இல்லை. அதனாலதான் வந்து இது இந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாகுது. மற்ற மொழிகளை வந்து நீங்க ஏன் கற்றுக் கொடுக்குறாங்க, பெற்றோர்கள் ஆர்வமா இருக்காங்க கற்றுக் கொடுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மொழியில படிச்சா அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஒரு
அதாவது வேலை வாய்ப்புன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்குரிய ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த தமிழ் கத்துக்கிறவங்களுக்கு, தமிழ் படிக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்படியான நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இதனாலதான் வந்து தமிழ் படிக்கிறத காட்டிலும் மற்ற மொழிகளை படிச்சு அதன் மூலமா வேலைக்கு போகலாம், தமிழ் படிச்சா எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம நாட்டுல இருக்கு. இதுதான் வந்து மற்ற மொழிகளை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் காட்டுற நிலைமை நம்ம நாட்டில் உருவாகிறதுக்கு காரணம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு மக்களுக்கு தெரிய வரல, அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ வந்து தமிழ் படித்தவங்களுக்கு வந்து ஒரு 20% வாய்ப்பு இருக்குது வேலையில் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. 20% வந்து தமிழ் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து 80% ஆகும். தமிழ்நாடுன்னு போது தமிழ் படிக்கிறவங்களுக்கு தானே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான ஒரு நிலைமை மாறும்போது எல்லாருமே வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நிறைய குழந்தைகளை பற்றி தான் பேசிட்டு வரோம் ஆரம்ப நிலையத்துலேருந்து. இப்போ குழந்தைங்க தொலைச்ச விளையாட்டும் தமிழும் எந்த வகையில் கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல பல விளையாட்டுகள் மூலமா தமிழ் எழுத்துக்கள் இது போலலாம் கத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல பிள்ளைகள் வந்து எங்கேயும் விளையாடுறதுக்கே வெளியில போறது இல்லை, பெற்றோர்களும் வந்து அனுப்புறது இல்லை, அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாகிட்டு வருது. அதனால இப்ப எல்லாம் பிள்ளைங்க வந்து இந்த கணினியில உட்கார்ந்து அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாடுறது இது போலதான் இருக்காங்க. இப்ப வந்து தாத்தா போட்டிங்க வந்து உட்காந்து அவங்க கூட இது போல விளையாடுறது, அந்த கால விளையாட்டுகள்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களோட விளையாடி, இல்ல அப்பா அம்மா விளையாடி அவங்களுக்கு வந்து இதை கத்து தரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள்ல வந்து இது போல விளையாட்டை வந்து பிள்ளைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்தலாம். சின்ன வயசுல ஆரம்ப பள்ளிகள்ல இது போன்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து செய்யலாம். இந்த வட்டம் போட்டு இந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது இது போலலாம் வந்து அந்த மாதிரியான இது பண்றது, ஒருத்தங்களுக்கு பெயர் வச்சுட்டு இவங்க அப்படின்லாம் சொல்லி அந்த விளையாட்டு மூலமாக ஒரு எழுத்தை கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பள்ளிகள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை புகுத்தலாம். அது மூலமா வந்து பிள்ளைகள் வந்து எளிமையா தமிழை கற்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த மாதிரியான நிலைமை சில பள்ளிகள்ல ஏற்படுத்திட்டு வராங்க. பிள்ளைகள் வந்து ஓடி ஆடி ஓடும் போது ஓடு அப்படின்னு சொன்னா ஓடுறது, ஆடுன்னு சொன்னா ஆடுறது, இது போலலாம் சொல்லி அவங்கள வந்து இதுதான் ஓடுதல், இதுதான் ஆடுதல், கைத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்படி பண்றது, அது போலலாம் வந்து கற்றுக் கொடுக்குற ஓரிரு பள்ளிகளும் இருக்கு இன்னைக்கு. அது வந்து பெருகணும். நீங்க சொல்றத கேட்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. எதுகை மோனைனா என்னன்னே தெரியாத வயசு, ஆனா யார் அது, பேர் எது அப்படிங்கிற அந்த அடுக்கு மொழியில இப்ப சொல்லக்கூடிய ரைமிங்லாம் பேசுறதுக்கு கூட நம்ம இந்த விளையாட்டு உதவியா இருந்துச்சு. அந்த புதிர்கள் போட்டு விளையாடுறதாகட்டும், அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். புதிர்கள் போட்டு விளையாடணும், விடுகதை கேட்டு விளையாடணும். ஆமா ஆமா, அன்னைக்கு வந்து ஒரு விடுகதை மூலமாக வந்து சிந்திச்சு அவங்களுக்கு என்ன இது பல்லு இருந்தும் கடிக்காது அது என்ன அப்படின்னு சொல்றது, அப்ப பாத்தீங்கன்னா சீப்பு அப்படின்னு யோசிச்சு சொல்றது, அது மூலமா வந்து தமிழ்ல அவன் சிந்திக்கிறது, இது போல ஒரு ஆற்றல் பெருகுது. அதனால வந்து விடுகதை மூலமா அது பண்ணலாம். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு புதிர், விடுகதை புதிர் எல்லாம் வந்துதான் இருந்தாலும் வந்துட்டு கணித புதிர்கள் மாதிரியா அதை வந்து தமிழ்லயே சொல்றது, அது மூலமா அவனை சிந்திக்கிறது தூண்டுறது. இது போலவும் வந்து இதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான், அதை சிந்திச்சு சொல்றதுக்கான ஒரு விளையாட்டு. இந்த மாதிரியும் வந்து தமிழ் அன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, இதையும் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகிட்ட நாமளே கேட்கலாம். பெற்றோர்கள் இல்லை பாட்டி தாத்தா இவங்களே வந்து கேட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஆர்வத்தை ஊட்டலாம், அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். உங்களுடைய அனுபவம் பகிர்வதற்கான நேரம் இது. நீங்க சின்ன வயசுல இருந்து எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க, உங்களை கற்க தூண்டின சில சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகள், உங்களோட கேரியரே ஃபுல்லா தமிழ் தான் அப்படின்னு முடிவு பண்ண வச்சதுக்கான தருணங்கள் பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சில வரை. சின்ன வயசுல இருந்து தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா ஒரு தமிழ் புலவர் அப்படிங்கிறதுனாலே என்னமோ தெரியல, மயிலத்துல தமிழ் புலவர் பட்டம் பெற்றவர், அதனால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ்ல தான் தூய தமிழ்ல பேசுவாரு, அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதனால வந்து அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்து தினமணி கதை இது போல புத்தகங்கள், கோகுலம் இது போலலாம், ஆம்புலி மாமா எல்லாம் அவர் வந்து வாங்கி கொடுத்து சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வத்தை தூண்டினவர்.
ஒரு 5ஆவது வகுப்பு படிக்கிறப்பவே வந்து பொன்னியின் செல்வன் நாவல்கள் இது போலலாம் வந்து படிக்கிறது அளவுக்கு எனக்கு வந்து கதை புக் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் எனக்கு. எடுத்துட்டேன்னா அது முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஒரு தமிழில் வந்து அவ்வளோ ஒரு இது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தப்ப கல்லூரிக்கான வாய்ப்புலையும் வந்து சரி தமிழ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வச்சதும் என் அப்பாவை தான் நினைக்கிறேன். அதனால அவர் மூலமாக தான் இன்னைக்கு நான் தமிழில் இவ்வளோ ஒரு பட்டம் பெறுறதுக்கான காரணமே எங்கள் அப்பா தான். பேர் சொல்லும் பிள்ளை வாழ்த்துக்கள். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம உரையாடினதுல சில என்னென்ன கடினம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சில டிப்ஸ் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னா, இப்போதான் பிகினரா இருக்காங்க, என் குழந்தை இப்போதான் ஆவனா கத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி இந்த தமிழ் மொழியை பார்க்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் கொடுங்க. இப்போ கத்து தர்றது குழந்தைங்களுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு கத்துரும் போதே ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் நிறைய வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு சொற்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தொடர்புடையதா அதோட ஒரு இருக்கணும்னா அதுக்குரிய படங்கள் ஒரு படங்கள்ல அகரத்துல ஆரம்பிக்கக்கூடிய படங்கள்லாம் நிறைய இன்னைக்கு வந்து இணையம் இருக்குது. அதனால வந்து அந்த மாதிரியான படங்களை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அட்டைகள் மூலமா அவங்களுக்கு காண்பிச்சு இதோட எழுத்து என்ன, இது எதுல தொடங்கும் ஒரு படத்துலயும் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பழைய பிள்ளைங்களுக்கு காமிக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இது பண்ணுவாங்க. அதோட வந்து ஒரு எழுத்தையும் வட்டம் போட்டு காமிக்கிறது, அப்புறம் இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்தா என்ன எத்தனை சொல் வரும் அந்த மாதிரியான இது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய இன்னைக்கு வந்து புத்தகங்கள்னு சொல்லிட்டு புத்தக திருவிழா அது போல புக் ஃபேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும் புதிர் விளையாட்டு மாதிரியான ஒரு விளையாட்டு அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். தமிழ் புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான ஒரு தமிழை வந்து விளையாட்டு போக்கில் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லையே நாமளே வந்து உருவாக்கி இந்த சொல்லை இணைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மூலமா பிள்ளைங்களுக்கு ஆர்வமா வந்து தமிழை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ ஒரு மிடில் ஸ்கூல் பசங்க எனக்கு எழுத்துக்கள் தெரியும், எனக்கு வார்த்தைகள் தெரியும், ஆனா நான் இன்னும் அதுல புலமை பெறணும் அப்படின்னா அவங்களுக்கான சில டிப்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணலாம், பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு மாத இதழ் இல்ல வார இதழ் இது போல நிறைய இதழ்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். படக்கதைகள் மூலமா தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க சின்ன வயசுல. அதனால படக்கதைகள் இருக்கக்கூடிய புத்தகம் அது திங்கள்லாம் இப்போ வந்து தமிழ்லயும் வந்துருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து படக்கதை. அந்த படக்கதை படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும், படத்துல இருக்கிறது அது படிக்கிறது இது போல. அதனால வந்து அவங்க ஆர்வமா வந்து அது இணையத்துல பாக்குறத விட இதுவும் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு அளிக்கக்கூடியதா இருக்கும். அவங்க படத்தின் மூலமா அவங்க படிப்பாங்க. இது போல பூந்தளிர், தும்பி, இன்னும் வேற அம்பளி மாமா அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்கு. அதாவது கோகுலம் கூட வருது. இது போல இதழ்கள்லாம் வந்து மிகுதியான நம்ம வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரியான இதழ்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடர்வனம் ஒரு காலாண்டு இதழ் ஒன்று வருது. அதுவும் வந்து சிறுவர்களுக்கான இதழ்கள் தான். இது மட்டும் இல்லாம ஒரு பக்க அதாவது ஒரே ஒரு கதையை மட்டும் வச்சுட்டு ஒரு புத்தகம் போடுற மாதிரி வாசகர் வட்டம் சொல்லிட்டு ஒருத்தங்க செயல்பட்டு வராங்க. அவங்க அது மூலமா வந்து அந்த மாதிரி கதையில ₹1 கொடுக்குறாங்க. அவங்க ஒரே ஒரு கதையை மட்டும் வச்சுட்டு ₹1 இந்த புத்தகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல ஆர்வத்தை தூண்டணும். அதுதான் என்ன ஆகும், நம்மளுக்கு அவங்க மேலும் மேலும் தமிழை வந்து நிறைய பிழையின்றி பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கதைகள் தான் வந்து வளர்த்தெடுக்கும். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு பயனுள்ள வகையில ஆக்கிக்கிட்டோம். மிக்க நன்றி வந்தமைக்கு. இந்த நிகழ்ச்சியில அன்புடன் சில மணித்துளிகள்ங்கிற நிகழ்ச்சியில என்னை அழைத்தமைக்காக நானும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு வழி நடத்துவோம். நன்றி, வணக்கம்.